இது ஒரு சூப்பரான பதிவு தாங்க. ஒரு ஊரில் நிறைய குரங்கா இருந்துச்சாங்க. அந்த ஊர் ஃபுல்லாகவே குரங்கு இருந்துச்சான். அப்போ ஒரு வியாபாரி அந்த ஊருக்கு குரங்குகளை வாங்குறதுக்காக வந்தானா. ஒரு குரங்கு 100 ரூபாய்க்கு வாங்குறத அறிவிச்சானா. அந்த ஊர் ஜனங்க எல்லாம் அவனை பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லி நினச்சாங்களாம். யாராச்சும் மரத்துக்கு மரம் தாவிக்கிட்டு இருக்க இந்த குரங்கை காசு கொடுத்து வாங்குவாங்களான்னு யோசிச்சாங்களாம். இருந்தாலும் கொஞ்சம் ஆளுங்க குரங்கை பிடிச்சி வியாபாரிக்கிட்ட கொடுத்து அவன் கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு போயினாங்களாம். இந்த செய்தி காட்டு தீ மாதிரி பரவ நிறைய குரங்குகள் பிடிக்கிற வேலையில் இறங்கினாங்களாம். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த வியாபாரி ஒரு குரங்குக்கு 200 ரூபாய் தரதா சொன்னானாங்க. அதுவரை சோம்பேறித்தனமாக வீட்லேயே இருந்தவங்க எல்லாருமே உடனே குரங்கு பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். பாக்கி இருக்கிற குரங்குகளை எல்லாம் 200 ரூபாய்க்கு ஜனங்க விற்றும் இனிமேல் வாங்குற குரங்குக்கு 500 ரூபாய் தரேன் அப்படின்னு சொன்னாராங்க அந்த வியாபாரி. இவ்வளோ குரங்குகளை வச்சு அந்த வியாபாரி என்ன பண்ண போகிறான்னு தெரியலங்க. ஸோ ஜூ எதுவும் வைக்க போகிறானான்னு தெரியலங்க. ஸோ இப்போ பார்த்தோன்னு சொன்னோம்னா அந்த ஜனங்களுக்கு தூக்கம் எல்லாம் போயிருச்சாங்க. ஊரில் மிஞ்சி மீதி இருக்கக்கூடிய 5-6 குரங்குகளையும் பிடிச்சி கொண்டு போய் குரங்கு ஒன்றுக்கு 500 ரூபான்னு சொல்லி அந்த வியாபாரிக்கிட்ட கொடுத்து பணத்தை வாங்கிட்டாங்களாம். வியாபாரி அடுத்து என்ன அறிவிப்பு விட போகிறான்னு மக்கள் எல்லாம் ஆர்வமாக காத்துட்டு இருந்தாங்களாம். ஒரு வாரம் அந்த ஊருக்கு அந்த அந்த வியாபாரி சொல்கிறான், நான் ஒரு வாரம் ஊருக்கு போகிறேன், திரும்பி வந்ததும் ஒரு குரங்குக்கு 1000 ரூபாய் நான் தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வியாபாரி ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. குரங்கு எல்லாரும் பிடிச்சி ரெடியாக வச்சுருங்க, நான் அடுத்து வந்த உடனே ஒரு குரங்குக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டான். தன்னோட வேலைக்காரனை கூண்டில் இருக்கக்கூடிய எல்லா குரங்குகளையும் பத்திரமா பார்த்துக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் ஊருக்கு கிளம்பி போயிடுறாங்க. இப்போ பிடிச்சி விற்று 1000 ரூபாய் வாங்குறதுக்கு ஒரு குரங்கு கூட எஞ்சி இல்லையேன்னு மக்களுக்கு பயங்கரமான வருத்தம். ஐயோ, 100 ரூபாய் கொடுத்த போது அவ்வளோ குரங்கு இருந்துச்சு, 200 ரூபாய் கொடுத்த போது அவ்வளோ குரங்கு இருந்துச்சு, இப்போ 1000 ரூபான்னு தரேன்னு சொல்கிறானே, ஊரில் ஒத்த குரங்கு இல்லையேன்னு மக்கள்லாம் பயங்கர வருத்தத்தில் இருக்காங்க. இதை பார்த்த வியாபாரியோட வேலைக்காரன் என்ன பண்ணுறான்னா, ஜனங்களுக்கெல்லாம் ஒரு குரங்குக்கு 700 ரூபாய்க்கு நான் தரேன், ஸோ நீங்கள் வாங்கிட்டு போய் முதலாட்டிக்கிட்ட கொடுத்து 1000 ரூபான்னு விற்றுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இந்த செய்தியும் காட்டு தீ மாதிரி பரவிடுச்சு. ஏன்னா முதலாளி தான் ஊரில் இல்லையே, வரதுக்கு ஒரு வாரம் ஆகும்னு சொல்லிட்டு போயிட்டானே. இப்போ வியாபாரிக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த குரங்கை எல்லாத்தையுமே பார்த்தோன்னு சொன்னோம்னா இது 700 ரூபாய் 700 ரூபான்னு சொல்லி எல்லோரும் வாங்கிட்டு போயிடுறாங்க. ஒரு குரங்குக்கு 1000 ரூபாய்க்கு இவங்க ஒரு குரங்கு வாங்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா எப்படியும் தங்களுக்கு 300 ரூபாய் லாபம் கிடைக்குன்னு யோசிச்சாங்க ஊர் ஜனங்க. அதனால் இவங்ககிட்ட 700 ரூபாய் கொடுத்து அந்த குரங்கை வாங்கிட்டு போயிடுறாங்க. அடுத்த நாளே பார்த்தோம்னா அந்த கூண்டில் அடைச்சிருக்கிற குரங்குகளை வாங்க பெரிய வரிசையை காத்திருந்துச்சுங்க. ஒரு குரங்குக்கு 700 ரூபாய் வீதம் வியாபாரியோட வேலைக்காரன் அந்த குரங்கு எல்லாத்தையுமே வித்துடுறான். பணக்காரங்க நிறைய குரங்குகள் வாங்க, ஏழைங்க என்ன பண்ணுறாங்கன்னா கடனை உடனே வாங்கி கொஞ்சம் 1-2 குரங்குகளை வாங்கிட்டு போகிறாங்க. குரங்குகளை எல்லாம் பத்திரமா பார்த்துக்கிட்ட ஜனங்க அந்த வியாபாரி மறுபடியும் எப்போ ஊருக்கு வருவான்னு காத்துட்டு இருந்தாங்க. யாருமே வரலை. எல்லாரும் அந்த வியாபாரியோட வேலைக்காரனை போய் பார்த்து இந்த விஷயத்த சொல்லி எப்போ தான் வருவார் அப்படின்னு கேட்குறதுக்காக ஓடுறாங்கங்க. ஆனால் அவன் எப்போவோ ஊரை காலி பண்ணி ஓடி போயிருந்தான். ஸோ இப்போ தான் அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒன்று புரிய வருது. ஒன்றுக்குமே பிரயோஜனப்படாத குரங்குகளை 700 ரூபாய் கொடுத்து வாங்கி விற்க முடியாத நிலையில் இருக்கோமே அப்படிங்கிறத உணர ஆரம்பிக்கிறாங்க. இந்த வியாபாரத்துக்கு பேர் என்ன சந்தை அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்கங்க. இந்த குரங்கு வியாபாரத்தில் சொற்ப ஆட்கள் தான் பணக்காரங்களாக ஆக முடியும். பெரும்பாலான ஆட்களுக்கு குடிதான் மூழ்கி போகும். ஸோ இந்த சந்தையும் நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த காலகட்டத்தில் தான் இருக்குது. அது என்ன சந்தை அப்படிங்கிறத நீங்கள் தான் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணுங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பேர் வியாபாரிகள் தங்களோட சந்தையை வியாபாரப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க, தங்களோட பொருட்களை வியாபாரப்படுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது என்னென்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி சூப்பரான பதிவுகளை நீங்கள் கேட்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி பதிவுலாம் செம்மையாக இருக்குப்பா, இதே மாதிரி நிறையா போடுங்க அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்து